வணக்கம். சிகரம் சுரேஷ், சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்திலிருந்து பேசுகிறேன். நாளை காலை 17/1/2024 காலை 6 மணியிலிருந்து தமிழகம் முழுக்க மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களை சார்ந்த அனைத்து சங்கங்கள், ஓட்டுநர் சங்கங்களை சார்ந்த ஓட்டுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் எந்த ஒரு சங்கத்தையும் சாராத ஓட்டுநர்கள் அனைவருமாக ஓட்டுநர்களாக ஒன்றிணைந்து மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்க போகிறோம். அனைத்து ஓட்டுநர்களுக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஹிட் அண்ட் ரன் சட்டம், தயவு செய்து மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை முழுமையாக வாபஸ் பெறும் வரையிலும் எழுத்துப்பூர்வமாக நமக்கு தரணும். இந்த சட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டு வர மாட்டோம், தயவு செய்து ஓட்டுநர்களாக நீங்கள் அனைவரும் வேலைக்கு செல்லுங்கள் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கூறும் வரையிலும் இந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுத்து வெற்றிகரமாக நடத்த போகிறோம். தயவு செய்து இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா காலத்துக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், நம்முடைய குடும்பம் நடுத்தெருவில் நிற்கணும். நம்ம மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். நம்ம ஒன்றும் அடிமை ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் கிடையாது. இந்த ஓட்டுநர்களாகிய நம்ம அனைவரையும் அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சட்டம் இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கே நம்ம சுதாரித்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நம்ம நடத்தணும். இருக்கும் பசி, பட்டினி அனைத்தையும் தயவு செய்து தாங்கிக்கோங்க, வேறு வழி இல்லை. இந்த சட்டம் கொண்டு வந்துட்டால் நம்ம காலத்துக்கும் அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் அடுத்த தொழிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? கொத்தனார் வேலைக்கு போக முடியுமா? வேறு கூலி வேலைக்கு போக முடியுமா? ஒழுங்காக படிக்காதவங்க ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்ய முடியுமா? இல்லை ஐடி நிறுவனத்தில் தான் போய் வேலை செய்ய முடியுமா? மோட்டார் தொழிலை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் சாகும் வரையிலும் மோட்டாரில் இருந்து தான் சாகணும். இதுதான் எழுதப்படாத விதி. அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து ஓட்டுநர்களாகிய நம்ம அனைவரும் இந்த விஷயத்தில் ஒன்று கூடுவோம். எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த ஓட்டுநர்கள் எங்கே போனாலும் ஒன்று சேர மாட்டாங்க, இவங்களை சாதாரணமாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மனக்கணக்கு தான். அந்த மனக்கணக்கை நம்ம உண்மையாக மாற்றணும். ஓட்டுநர்கள் நாங்கள் ஒன்று சேருவோம், எங்களால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இந்த நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த ஓட்டுநர்கள் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் நிரூபிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம நிரூபிக்க தவறிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு நம்மளால் எந்திரிக்க முடியாது. நம்ம இலை திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் பசி, பட்டினி அனைத்தும் இருக்கும். அனைத்தையும் தாங்கிக்கிட்டு நாளையிலிருந்து 17/1/2024 இருந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அனைவரும் கலந்துக்குவாங்க. நீங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சங்கம் சாராத ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஓட்டுநருக்கும் அவ்வளோதான், கத்தம் வேலையே கிடையாது. தயவு செய்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இந்த சட்டம் முழுமையாக மத்திய அரசாங்கம் வாபஸ் பெறணும். அமலுக்கு கொண்டு வரல, ஆனால் அமலுக்கு கொண்டு வராமையே எவ்வளோ பிரச்சனை. பீகாரில் ஒரு ஓட்டுநர் அப்படி தான் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நம்ம லாரி உரிமையாளர்கள் சங்க ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் பேசியிருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஓட்டுநர்கள் நம்மளுடைய தேவை என்ன, நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள்கிட்ட தான் அரசாங்கம் பேசணும். அப்படி இருக்கும் பொழுது ஓட்டுநர் சாராத உரிமையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் கலந்து பேசுறது, ஒரு அமைப்பை சார்ந்து பேசுறது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இதை அனைத்து ஓட்டுநர்களுக்குமே நல்லா தெரியும். ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டுருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளை நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்த போராட்டம், காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். ஓட்டுநர்களாக ஒன்றிணைவோம், சிகரமாக உயர்ந்து நிற்போம். நன்றி.